பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் மத்தேயு 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் வரை. பரிசேயர் அதை கேட்டு, இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்துகிறானே அல்லாமல் மற்றபடி அல்ல என்றார்கள். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம், தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது. சாத்தானை சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாகத்தானே பிரிவினை செய்கிறதாயிருக்குமே. அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்? நான் பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்தினால் உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாராலே துரத்துகிறார்கள்? ஆகையால் அவர்களே உங்களை நியாயந்தீர்க்கிறவர்களாயிருப்பார்கள் என்றார். பாருங்க, இந்த வேத வசனத்தின் மூலம் இதுக்கு முன்னாடி உள்ள வசனங்களை நம்ம தியானிக்கும் போது பார்த்தோம். ஒரு பிசாசு பிடித்திருந்த ஊமையான ஒருவன் அவரிடத்துல கொண்டு வராங்க. குருடும் ஊமையமான ஒருவனை பேசவும் காணவும் தக்கதாக அவர் சொஸ்தப்படுத்துகிறாரு. அப்போ ஜனங்கள்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு, தாவீதின் குமாரன் இவர்தானோ என்றார்கள். அவ்வளோ ஆச்சரியமா, அப்போ நம்ம எதிர்பார்த்துட்ருக்க மேசியா இவர்தானா? ஜனங்களுக்குள்ளே ஒரு குழப்பம் வருது, ஒரு எதிர்பார்ப்பு வருது. இவர் இவ்வளோ ஒரு வல்லமையான காரியெல்லாம் பண்ணுறாரே அப்படின்னு ஜனங்களுக்குள்ளே ஒரு திங்கிங் இப்படி இருக்கும்போது, இந்த பரிசேயர்கள் எப்படி நினைக்கிறாங்கன்னா, அந்த பிசாசு பிடித்திருந்த ஒருவனை சுகத்தை உடனே கொடுக்குறான்னா, இவர் பிசாசுகளின் தலைவனாக இருக்கிறனால தான் பிசாசுகளை துரத்துறாங்க அப்படின்னு அவங்களுடைய திங்கிங் ரொம்ப மாறுபாடாக இருக்குது. அந்த சிந்தனைகளை அவரை பார்த்து தான் தனக்கு விரோதமாக இன்னொரு ராஜ்யம் எப்படி எழும்போம், ஒரு சாத்தானுக்கு விரோதமாக சாத்தான் துரத்துனா அவனோட ராஜ்யம் எப்படி நிலைன்னு இருக்கும்? நான் பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்தினால் உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாராலே துரத்துகிறார்கள்? அப்போ ஆகையால் அவர்களே உங்களை நியாயந்தீர்க்கலாக இருப்பார்கள். ஆண்டவர் கடுமையான வார்த்தைகளை சொல்கிறார். இந்த பரிசேயர்கள் எப்போவுமே அவரை குற்றம் பிடிக்கலாம், எந்த வகையில் குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்பதே இயேசு கிறிஸ்து எங்கே போகிறாரோ அங்கெல்லாம் அந்த பரிசேயர்கள் சென்று குற்றம் கண்டுபிடிப்பதற்காகவே பார்த்து கொண்டே இருந்தார்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளை, இந்த மாதிரி ஆண்டவர் வழியில் பின்பற்றுகிற நமக்கும் இப்படி தான் இருக்கும். நாம் ஒழுங்காக நியாயமாக நாம் வேலை செய்வோம், நியாயமாக நம் குடும்பத்தை நடத்துவோம். இருந்தாலும் சொந்தங்கள் மத்தியில் இல்லை வேலை செய்கிறவங்க மத்தியில் அறிமுகம் இருக்கிறவங்க அறிமுகம் இல்லாதவங்க எல்லாமே தேவையில்லாத ஒரு காரியங்களில் நம்மளை குற்றப்படுத்தி நம் செய்யாத தவறுகளுக்கு நம்ம மீது பழி போட்டு அப்படி காரியங்கள் நடக்கும். நாம் அதை பார்த்து நாம் மனம் சோர்ந்து விடக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் வழியில் நடக்கும்போது இந்த பாடுகள் உண்டு, உபத்திரங்கள் உண்டு. அதை பொறுமையாய் கையாளுவதற்கு பலனை ஆண்டவரிடம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து அந்த பொறுமையை கையாண்டார். அவர் இப்படி சொல்கிறதுனால, என்னை போய் இப்படி சொல்லிட்டே நான் பிசாசு தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆதங்கம் பண்ணி கத்தி கூப்பாடு போட்டு சத்தம் போட்டு தன்னை நியாயப்படுத்துவதற்கு பயங்கரமாக அவர் எமோஷ்னலாகி அப்படி பண்ணவில்லை. அதுபோல் நாமும் இந்த உலகத்தில் எப்படி நாம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது நாம் கையாள வேண்டும், எப்படி ஒரு சாந்த குணத்தோடு அதை மேற்கொள்ள வேண்டும் என்பதை
ஆண்டவர் நமக்கு மாதிரியை காண்பித்து விட்டு போயிருக்கிறார். நாம் அதன்படி செயல்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்து வார்த்தையாக இருந்தவர் மனு உரு எடுத்து இந்த பூமியில் வாழ்ந்து காண்பித்திருக்கிறார். அதே போல் அவரோட வார்த்தை நமக்குள்ளே இருக்கும்போது அவர் கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ளே இருந்து அவர் மாமிசமான நம்மளுடைய சரீரத்திலே அவரே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கும்போது நாமும் அந்த சாந்த குணத்தை கையாண்டு ஞானமாய் பேசுவதற்கு ஆண்டவரிடம் ஞானத்தை நாம் கேட்டு பெற்றுக்கொள்வோமா? ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நேற்று மென்று மாறாதவரை அன்பு நேசிற பரம தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த ஜூன் மாதம் 19ஆம் தேதி 2024 வருஷத்தை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை தந்து நடத்தி வர கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வாசித்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே, நாங்கள் எந்த சூழ்நிலையில் ஆண்டவரே மனம் பதறி பேசாதபடி ஆண்டவரே, நீர் எப்படி நிதானமாக ஆண்டவரே பதில் தந்திரோ, நிதானமாக ஞானமாக பேசுவதற்கு அந்த ஞானத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து நீங்கள் நடத்துங்கப்பா. எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் மனம் பதறி டென்ஷனாகி இமோஷ்னலாகி நாங்கள் ஆண்டவரே அப்பா எங்களை நியாயப்படுத்துவதற்கு நாங்கள் வாதாடாதபடி ஆண்டவரே எங்கள் வாய்களின் வார்த்தைகளை நீர் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. அப்பா, உம்மை பிரதிபலிக்கிறவர்களாக நாங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் நொடி பொழுதும் ஆண்டவரே கிறிஸ்து நீர் எங்களுக்குள்ளே இருக்கிறீர், அதை நாங்கள் வெளிப்படுத்த முடியாக, உம்முடைய சுபாவத்தை வெளிப்படுத்த முடியாக நாங்கள் நடந்து கொள்ள எங்களே முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ளே இருந்து நீங்களே வாழ்ந்து நடத்துங்கப்பா. எங்கள் சுயம் எல்லாம் சாம்பலாய் மாறட்டும் ஆண்டவரே. உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். நீர் அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்க கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மீதும் இதே அபிஷேக வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா, வார்த்தையாய் நீர் பேசி கொண்டிருக்கிறேன். ஆவியானவரே, நீர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறேன். உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமாடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமேன், ஆமேன்.